குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த மாதத்தோட, அதாவது ஜூலை மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். அதாவது ஆனியோட முடிவு, ஆடியோட ஸ்டார்டிங். ஓகே, ஸோ இந்த மாத கன்ஜெக்ஷன்ஸ்ல என்னென்ன மாதிரியான திருப்பு முனைகள் வரப்போகுது, மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இவங்களுக்குள்ள என்ன மாற்றங்கள், தொழில் ரீதியான சில விஷயங்கள் மாற்றங்கள் இருக்க போகுது. நிறைய பேர் வந்து ஜாப், அவங்களுடைய வாழ்க்கை, காதல், கல்யாணம் யாருக்கெல்லாம் ஃபேவரா இருக்க போகுது, யாரெல்லாம் வந்து கொஞ்சம் காத்திருக்கணும். அதே மாதிரி உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நிலநடுக்கங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி வந்து இந்த எர்த்குவேக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகு மாறதுக்குள்ள இப்ப நிறைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது வந்து விபத்துக்கள், ஒரு பிளாஸ்ட், இந்த மாதிரி வந்து நிறையவே வந்து இந்த டிசம்பருக்குள்ளயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள், அதாவது மேற்கு சார்ந்த இடங்கள், இந்த அப்ராட் சைடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அமெரிக்க தேசங்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுவிட்சர்லாந்து இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாமே இன்னுமே கொஞ்சம் நிறைய பாதிக்கப்படும். ஸோ சொல்லுவாங்க தெரியுங்களா, அணையற தீபம் வந்து பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. ராகு அடுத்த லெவல், அதாவது பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ராகு கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வர்றதுக்குள்ள இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டகாசம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இப்பவே வந்து உலகளாவிய விஷயங்கள்ல இவ்வளோ தட்டுப்பாடுகள், இவ்வளோ பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கு. ஸோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் வந்து வக்கரமாயிருக்காரு. அப்ப கால புருஷனோட வீட்டுல புதன் யாரு அப்படின்னா 3, 6 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு சொந்தக்காரர். சோ புதன் வக்கரமாய் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரும் மாற்றங்களை நம்ம பார்க்க போறோம். ஓகே, கம்யூனிகேஷன்னா இந்த மொபைல் போன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறது வந்து பேங்கிங். ஸோ இந்த பேங்கிங் சிஸ்டம்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர் சேஞ்சஸ் ஆஃப் இந்த பேங்கிங் சிஸ்டம். நம்மளோட விஷயங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பணம் சேர்த்து வைப்போம், வெளியெடுப்போம், அதன் மூலியமாக இந்த விரயங்கள், இந்த பேங்க்ல இருக்கும் போதே அது வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப ரொம்ப அன்ஃபேவரா இருக்கு. ஓகே, இப்ப இந்த மலைகள், சீற்றங்கள் இப்ப நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பெரிய டிசாஸ்டர்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எல்லா மாதமும் இனி வரக்கூடிய அழிவு காலத்துல எல்லாமே நடக்கதான் போகுது. ஸோ நிறைய நிலநடுக்கங்கள் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் மூலியமாக பிரச்சனை வரப்போகுது. ஸோ நிலநடுக்கமா இருந்தாலும் அதன் மூலியமாக இந்த வாட்டர் ப்ராப்ளம்ஸ், வாட்டர் நான் சொல்றேன் இந்த கடல் சார்ந்த பிரச்சனைகள், அழிவுகள் இது எல்லாமே இந்த மாதத்துல கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக போகுது. வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப நிறைய இருக்க போகுது. நடுவில் இந்த பிளாஸ்ட், ஆக்சிடென்ட்ஸ், நிறைய ஆக்சிடென்ட்ஸ். இந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் இந்த காலகட்டத்துல வக்கரமா இருக்கிறதுனால பெரிய ஆக்சிடென்ட் எல்லாம் பார்க்க போறோம். இதுக்கெல்லாம் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நல்லா ப்ரே பண்ணணும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய வினைகள் மூலியமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஓகே, மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு? ஓகே, இப்ப ஜூலை மாத பலன்கள் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, லக்னாதிபதியே வந்து பாத்தீங்கன்னா 10 குடையவராக இருந்து இப்ப கொஞ்சம் வக்ரம் பெற்று, லக்னாதிபதியும் 10 வக்ரம் பெறலாமா அப்படின்னு கேட்டா வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நிறைய முடிவுகள் வந்து இந்த ஒரு மாதம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க வேண்டாம். உங்களுடைய திருமணத்துக்குரிய காரியங்களா இருக்கட்டும், உங்களுடைய வேலைக்குரிய காரியங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு புது பிளான் போடுறீங்க அப்படின்னா இப்ப வேண்டாம். ஆனா ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஆடி முடிஞ்சு ஆவணியில எல்லாமே சூப்பரா இருக்கு. ஏன்னா பிட்வீன் ஆஃப் ஆடி இப்ப வருது இல்லையா. ஸோ ஒவ்வொரு பிளானட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கன்ஜெக்ஷன்ஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, 12ஆம் இடத்தில் கேது, நல்லா பறக்கிற மாதிரி கனவெல்லாம் காண போறீங்க. அப்போ உங்களோட ஸ்கூல் டேஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரப்போகுது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது வந்து பழைய நினைவுகளை கனவுகள் மூலியமாக கொடுக்க போகிறார். விடிஞ்சு பார்த்தா ஆஹா அந்த வாழ்க்கையெல்லாம் வந்து இப்ப வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கனவுகள். அப்ப நிறைய இந்த ஸ்பிரிச்சுவல் ரீதியான டூர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயணங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு பெரிய நீங்க வந்து பிளான் பண்ணாலுமே நடுவில் ஒரு கோயிலுக்காவது போயிட்டு வந்துருவீங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கேது அழகா உட்காந்துருக்காரு. ஸோ தூக்கத்தை கெடுப்பார்.
ஓகேங்களா? ஸோ தூக்கம் கெடும். அப்போ வந்து என்ன அப்படின்னா 2க்குரியவரும் ஓகேவா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9க்குரிய சுக்கிரன் எங்க வரப்போறாரு அப்படின்னா 12ஆம் இடத்துல வரப்போறாரு. சுப விரயங்கள் நடக்க போகுது. அந்த இடத்துல கேதுவும் உட்கார்றாரு. அப்ப அந்த விரயங்கள் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய கல்யாண வாழ்க்கைக்கான ஒரு ஸ்டெப் விரயங்கள். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு ₹100க்கு ஒரு சுப விரயங்கள் நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா, அந்த இடத்துல கெடுத்து விட்டுட்டு ஒரு ₹500 செலவுகளை அதிகரிப்பார். அப்ப நீங்க ஏதாவது பிளான் பண்ணும்போது, ஜாஸ்தியாலாம் பிளான் பண்ணிடாதீங்க. அதை விட ஜாஸ்தியா போய் மாட்டிக்குவீங்க. அப்போ இந்த காலகட்டத்தில வந்து இந்த பார்ட்னர்ஸ் லவ் பண்றீங்க, இல்ல நீங்க வந்து உங்களோட பிசினஸ் பார்ட்னர்ஸா இருக்கட்டும், பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து சில தடைகள், சங்கடங்கள் வரும் இந்த மாதத்துல. எல்லாமே நடக்குங்க. நல்ல பண வரவு இருக்கும். உங்களுடைய லவ் அதுக்கப்புறம் லைஃப் உங்களுடைய டிராவலிங் எல்லாமே சூப்பரா இருக்கும். பட் இந்த தடைகள் மூலியமாக சில ஸ்ட்ரெஸ்ஸ அனுபவிச்சுட்டு, அதன் மூலியமாக வந்து விரயங்கள் ஏற்படக்கூடிய காலம். ஓகே. இப்ப வந்து காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம ஸ்டெப் எடுக்கலாமான்னு கேட்டா, கண்டிப்பா இப்ப நீங்க ஸ்டெப் எடுத்து திருமணம் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் இந்த காலகட்டத்துல இப்ப நடக்கும். கண்டிப்பா நடக்கும். இப்ப வந்து நெறைய பேர் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா என்ன அப்படின்னா 12ஆம் இடத்துல கேது இருக்கும்போது, இந்த டிசம்பருக்கு அப்புறமா நீங்க பண்ணீங்கன்னா நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேது வந்து எங்க போயிடுவாரு அப்படின்னா, அழகா வந்து 2ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. அம் உங்களோட 2ஆம் இடத்துக்கு கிடையாது. ஸோ 11ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. அப்ப என்னாகும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நம்ம லாபங்கள், ஆசைகள்ல வந்து கை வச்சாலுமே வந்து இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அதற்குண்டான அந்த வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாரு. அப்ப நீங்க கரெக்ட்டா அத பிளான் பண்ணுங்க. ஒரு ஒரு ஐடியாஸ் மூலியமாக கண்டிப்பா வந்து நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த கேது. ஓகே. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் ஓகே. இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு. புதன் வக்ரமா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தொழில் ரீதியான பிளானிங்ல கொஞ்சம் பிளான் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமான்னு கேட்டா வேண்டாம். இப்ப வக்ரமா இருக்கும்போது நம்மளோட யோசனைகளே வந்து என்னாகும் அப்படின்னா, கொஞ்சம் வந்து நமக்கு வந்து பிரதிபலிக்க முடியாம பண்ணும். ஆனா வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, குரு. குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய 11ஆம் இடத்துல இருந்து அழகா உங்கள வழிநடத்த போறாரு. அப்போ நாம ஒரு செயல்கள் செய்யறதுக்கு முன்னாடி அந்த குரு உங்களுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிடுவாரு. இப்போ கரெக்டான அந்த டிசைட் பண்றது கூடிய அந்த ஒரு விஷயத்துல வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல அதுவும் சந்திரனோட வீட்டுல குரு இருக்கும்போது தாய் மூலியமாக நல்லது நடக்க போகுது. ஸோ பெண்கள் மூலியமாக நிறைய ஒரு ஃபேவரை இந்த காலகட்டத்தில் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேவரா இருக்கான்னு கேட்டால் 100% ஃபேவரா இருக்கு. ஆனா உங்களுடைய பார்ட்னர்ஸா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், இந்த காலகட்டத்துல மட்டும் தூக்கம் இதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய லைஃபை டிசைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும்.